யூத் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா ஒரு ஏழை நாடு இல்லை முருகேசா. அதோட பணத்தை எல்லாமே கருப்பு பணமாக பதுக்கி வச்சிருக்காங்க. அதனால தான் இந்தியா இவ்வளோ புவராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிவாஜி படத்தில் ஒரு டைலாக் வரும். அந்த கருப்பு பணத்தை எல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டா போதும், இந்தியா வல்லரசாயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மோடி அவர்கள் டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தார். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன துரேந்தர் பார்ட் 2ல் இதை பற்றி நிறைய பேசியிருந்ததாக கேள்விப்பட்டேன். இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. டிமானிட்டைசேஷன் மோடியோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். அப்புறம் ஆப்போசிட் பார்ட்டி எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதனால் 1% கூட பிளாக் மணி வெளியே வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததை பார்க்க முடியுது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உண்மையாலுமே பிளாக் மணி வெளியே வந்தால் இந்தியா வல்லரசு ஆயிடுமா, இந்தியாவோட எக்கானமி க்ரோத் ஆகிடுமா, உண்மையிலேயே இந்தியாவில் இருக்க பிரச்சனை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். இந்தியா ஏன் போராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு இந்தியாவோட வருமானம் என்ன, அது உலகத்தில் 5வது மிகப்பெரிய எக்கானமியாக நம்ம சொல்லிக்கிறோம். அதில் நம்ம பெருமை வேற பட்டுக்கிறோம். நமக்கு ஈக்குவலாக இருக்க சைனாவும் நம்மளோட பாப்புலேஷனே தான். அவங்க ஏன் இவ்வளோ க்ரோத்தாக இருக்காங்க, நம்ம இவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உலகத்திலே மிகப்பெரிய ஜிடிபியான கண்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அமெரிக்கா. அவங்களோட ஜிடிபி ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2350 லட்சம் கோடி ரூபாய். அதற்கு அடுத்ததாக இருக்கிறது தான் சைனா, 1600 லட்சம் கோடி ரூபாய் அவங்களோட ஜிடிபி. ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கும் செகண்ட் பிளேஸுக்குமே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் டிஃப்ரென்ஸ் வருது. அடுத்ததாக 3வது பிளேஸுக்கும் செகண்ட் பிளேஸுக்குமே 1000 கோடி ரூபாய் டிஃப்ரென்ஸ் வருது. தேர்ட் பிளேஸில் இருக்கிறது ஜெர்மனி. அவங்களோட ஜிடிபி ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 380 லட்சம் கோடி ரூபாய். அதுக்கு அடுத்ததாக வர்றது ஜப்பான், 360 லட்சம் கோடி ரூபாய். அதுக்கு அடுத்ததாக 5வது பிளேஸில் வர்றது தான் இந்தியா. அவங்களோட ஜிடிபி என்னன்னா 357 லட்சம் கோடி ரூபாய். இதில் நம்ம ஜெர்மனி, ஜப்பான், அமெரிக்கா இவங்களை நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. நம்மளோட தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா பாப்புலேஷனை சேர்த்துனா கூட அவங்களோட பாப்புலேஷனை ஈக்குவல் பண்ணிடலாம். அதாவது நம்மளோட சவுத் இந்தியா பாப்புலேஷன் லெவலுக்கு கூட அவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம அவங்களோட கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்களோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, அவங்களோட வெல்த் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதனால் அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி இவங்களோட இந்தியாவை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட பாப்புலேஷனும் ரொம்ப கம்மி, அவங்களோட வெல்த் ரொம்ப ஜாஸ்தி, அவங்களோட பாலிசிஸ் அண்ட் டேர்ம்ஸ், அவங்களோட கல்ச்சருமே வேறு. ஆனால் இந்தியாவை அப்படி ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நம்மளோட பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி, நம்மளோட கல்ச்சரல் வேல்யூ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஸ்டேட்டுக்குள்ளேயே நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதை நமக்கு ஈக்குவலான பாப்புலேஷனான சைனா கூட நம்ம இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இந்தியாவோட க்ரோத்தை தடுக்கிறது கருப்பு பணமும் கரப்ஷனுமா இல்லை நிறைய பாலிசிஸா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவோட டோட்டல் இன்கம் என்ன, அதில் எத்தனை பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவோட பாப்புலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2025 கணக்குப்படி 142 கோடி பேர். இதில் இந்தியாவோட டோட்டல் ஜிடிபி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 357 லட்சம் கோடி ரூபாய். இப்போது இந்தியா க்ரோத் ஆகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா க்ரோத் ஆகலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்தியாவோட வருஷம் க்ரோத் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 7லேருந்து 8%. இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட 6லேருந்து 7% இருக்குது. அதாவது இன்ஃப்ளேஷன் ரேட்டை நம்ம பிரேக் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளோட க்ரோத் ரேஷியோவும் இருக்குது. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னா பணவீக்கம். இப்போ சாதாரணமாக புரிஞ்சுக்கல அப்படின்னா, இன்றைக்கி நம்ம 10 ரூபாய்க்கு பால் வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த மாதம் நம்ம ஒரு 11 ரூபா 12 ரூபா அப்படிங்கிற மாதிரி விலை ஏறுறதுல அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். அந்த விதத்தில் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இந்தியாவோட க்ரோத் பர்சன்டேஜ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1லேருந்து 0.5% அளவுக்கு தான் இந்தியா பர் இயருக்கு க்ரோத் ஆகிட்டு இருக்கு. இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு தான் இந்தியா க்ரோத் காமிக்குது. நான் இந்தியாவோட க்ரோத் அப்படின்னா என்ன அப்படின்னா பர் கேபிட்டா இன்கம் க்ரோத் ஆகிறது தான் இந்தியாவோட க்ரோத்தாக சொல்லப்படும். இப்போ பர் கேபிட்டா இன்கம்னா இன்றைக்கி நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நாளைக்கு நான் 11 ரூபா சம்பாதிச்சேன்னா பர் கேபிட்டா இன்கம் க்ரோத் ஆகும். இப்போது என்னோட இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு தான் என்னோட சேலரியுமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது எந்த விதத்துலையுமே ஒரு க்ரோத்தாக இருக்காது. மிஞ்சி போனால் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரி தான் க்ரோத் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் 1லேருந்து 0.5% அளவுக்கு தான் இந்தியாவோட க்ரோத் பர் இயருக்கு இருக்குது. இப்போது பர் கேபிட்டா இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். பர் கேபிட்டா இன்கம்ங்கிறது டோட்டல் இந்தியாவோட ஜிடிபியை சேர்த்து வச்சு அதை டோட்டல் பாப்புலேஷனால் டிவைட் பண்ணுவாங்க. அப்படின்னா டோட்டல் இந்தியாவோட இன்கம் எவ்வளோ அப்படின்னா 357 லட்சம் கோடி ரூபாய். டோட்டல் இந்தியாவோட பாப்புலேஷன் 142 கோடி பேர். இதில் பார்க்கும்போது இந்தியாவோட பர் கேபிட்டா எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா பர் மந்த்துக்கு 15,000லேருந்து 20,000 ரூபாய் தனி நபர் வருமானமாக இருக்குது. இப்போது இதில் என்ன சிக்கல் அப்படின்னா இந்தியாவோட எல்லாருமே சேம் அமௌண்ட் ஆஃப் சேலரி வாங்குறதில்ல. சில பேர் ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க, சில பேர் ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க, சில பேர் வேலைக்கே போகிறதில்ல.
ஸோ இப்போ வந்து நம்ம டோட்டல் பாப்புலேஷனில் எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்க, அதில் எத்தனை பேர் வெல்த்தாக இருக்காங்க, எத்தனை பேர் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தான் நமக்கு உண்மையாலுமே இந்தியாவில் எத்தனை பேர் நம்ம இந்த ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த 142 கோடி பேரில் அதாவது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா, ஸ்கூலுக்கு போகிறேன்னா அந்த வயசில் இருக்க குழந்தைங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு நான் சொல்ல வரல, அந்த வயசில் இருக்கிறவங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 27 கோடி பேர் வந்து குழந்தைகளாக இருக்காங்க. ஸோ அவங்களால வந்து மாத வருமானம் ஈட்ட முடியாது. அடுத்ததாக வயசானவங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 11 கோடி பேர். அப்போது டோட்டல் இந்தியா பாப்புலேஷனில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை கழிச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது 104 கோடி பேர் தான். இந்த 104 கோடி பேர் தான் வந்து ஒர்க் பண்ண தகுதியான வயசில் இருக்கிறவங்க, ஒர்க் பண்ண தெம்பு இருக்கிறவங்க. இப்போது இந்த 104 கோடி பேரில் வந்து இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலை இல்லாமல் இருக்கவங்க, பெண்கள் வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கிறவங்க அவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 40 கோடி பேர். இது வந்து மிகப்பெரிய நம்பர். மீதி இருக்க 53 கோடி பேர் தான் வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணுற பீப்புளாக இருக்காங்க. இந்த 53 கோடி பேரில் தான் வந்து அம்பானிலிருந்து ரோட்டில் செருப்பு தேய்க்கிறவர் வரைக்குமே வருவாங்க. இந்த 357 லட்சம் கோடி ரூபாய் நம்மளோட இன்கம்னு சொன்னோமா, அதாவது இதில் வந்து 100 பேருக்கும் கம்மியானவங்க தான் பில்லியனர்ஸாக இருக்காங்க, அதாவது கோடியில் சம்பாதிக்கிற கூடியவங்களாக இருக்காங்க. இதுல 1% கீழே இருக்கிறவங்க தான் வந்து 10 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறவங்க. இந்த 1% எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 14 கோடி பேர் இதுல அடங்குறாங்க. அவங்க கிட்ட மட்டும்தான் இந்தியாவில் இருக்க மொத்த சொத்துல பாதி சொத்து இருக்கு. அதாவது 357 கோடியில 40% வந்து அவங்களே வச்சிருக்காங்க. அந்த 40% ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 143 லட்சம் கோடி ரூபாய். பேலன்ஸ் 214 லட்சம் கோடி தான் வந்து மித்த பாப்புலேஷனோட கான்ட்ரிபியூஷனாக இருக்குது. இதில் 25லேருந்து 30% பேர் வந்து மிடில் கிளாஸாக இருக்காங்க. அவங்களோட மாத வருமானம் எவ்வளோவா இருக்குதுன்னு பார்த்தோம்னா 25,000 இருந்து 45,000 ரூபாயாக இருக்குது. மீதி 30% வந்து அப்பர் மிடில் கிளாஸாக இருக்காங்க. அவங்களோட மாத வருமானம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 50,000க்கு மேலே இருக்குது. இப்போது இந்த இந்தியாவோட வருமானத்தில் 143 லட்சம் கோடி ரூபாய் வந்து வெறும் 14 கோடி பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கல்ல, பேலன்ஸ் இருக்க 173 லட்சம் கோடி ரூபாயை வந்து இந்த மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. மீதி இருக்க 38 லட்சம் கோடி ரூபாயை வந்து பேலன்ஸ் இருக்க 60% மக்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அதாவது புவர்ஸ். இப்போ ஒர்க் பண்ணுற பீப்புள் வந்து 53 கோடி பேர் அப்படின்னு சொன்னோமா, இதில் வந்து டாப் அந்த 1% சொன்னால அவங்க பில்லியனர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்சத்துக்கும் மேலே சம்பாதிக்கிறவங்கலேருந்து கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வரைக்கும் அப்படின்னு. இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாருமே வந்து மேனேஜ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இப்போது இவங்களோட கம்பெனி நடக்கணும் அப்படின்னாலுமே இவங்களுக்கு உண்டான டேக்ஸ் யார் பே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 37 கோடி மக்கள் தான் வந்து இது வந்து பே பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு கம்பெனி நடக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சிஇஓ இருப்பாங்க. அந்த சிஇஓ தான் வந்து கம்பெனி உண்டான எல்லா மெயின்டெனன்ஸ் டீட்டெயில்ஸ், அப்டேட்ஸு, அந்த கம்பெனி எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் அவங்க தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி சிஇஓலேருந்து அந்த கம்பெனிக்கு கடைசியாக கூட்டி பெருக்கிறவங்க வரைக்குமே வந்து இந்த 37 கோடி பேரில் தான் வந்து அடங்குவாங்க. இவங்க தான் வந்து ஒர்க் பண்ணுற மக்களாக இருப்பாங்க. இது எல்லாருமே பெரும்பாலும் இன்வெஸ்டர்ஸாக தான் இருப்பாங்க. அந்த 14 கோடி பேர் வந்து அவங்க வேலையை செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல வரல, அவங்களுக்கு உண்டான ப்ராஃபிட்டும் நம்ம தான் வேலை செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்ல வரேன். 37 கோடி பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் இந்தியாவோட பேக் போன். இவங்க தான் வந்து வேலை செஞ்சு இந்தியாவுக்கு உண்டான வருமானத்தை சம்பாரிச்சு கொடுக்குறாங்க. 357 லட்சம் கோடி ரூபாயும் வந்து இந்த 37 கோடி பேர் வந்து தான் சம்பாரிச்சு கொடுக்குறாங்க. இவங்க வந்து நேரம் காலம் பார்க்க முடியாது, மானரோஷம் பார்க்க முடியாது, எதுவுமே பார்க்க முடியாது. இவங்க வேலை செஞ்சாதான் வந்து இவங்க ஃபேமிலி ரன் ஆகும், இவங்க வேலை செஞ்சாதான் வந்து இந்தியாவும் டெவலப் ஆகும், இந்தியாவும் ரன் ஆகும். இதில் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான சிக்கலாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 37 லட்சம் கோடி மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட மந்த்லி இன்கம்லேருந்து 90% வந்து அவங்க வெறும் டேக்ஸாகவே பே பண்ணுறாங்க. அவங்க 10,000 ரூபாய் சம்பாதிச்சாங்க அப்படின்னா அதில் வந்து 9,000 ரூபாய் வந்து அவங்க வந்து டேக்ஸாகவே கொடுத்துட்றாங்க. இது இருக்க 14 கோடி பேர் இன்வெஸ்டராக இருக்காங்க, அவங்க வந்து ஒரு பெரிய முதலாளிகளாக இருக்காங்கன்னு பார்த்தோம்ல, அவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட மந்த்லி இன்கம்ல இருந்து வெறும் 20% தான் வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸாக கட்டுறாங்க. அதாவது 10,000 ரூபா சம்பாதிச்சாங்க அப்படின்னா வெறும் 2,000 ரூபா தான் வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸாக கட்டுறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல். இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க பெரும்பாலும் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் கிட்ட வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது. சேவிங்ஸ் ஒன்று இருந்தால் தான் அவன் வந்து அடுத்து வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியோ ஒரு ரிஸ்க் எடுத்தோ எதனா ஒன்று பண்ணுவான். ஸோ இது எல்லாத்தையுமே அழுத்துற விதமாக இது இருக்குது. இதில் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா 37 லட்சம் கோடி பேரில் வந்து 25 லட்சம் கோடி பேர் வந்து
வெறும் 50,000க்கும் கம்மியாக சம்பாதிக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. அந்த மாதம் 1 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க இவங்களோட பாப்புலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 1 கோடியிலிருந்து 2 கோடி பேர் மட்டும்தான் இருக்காங்க. 5 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க வெறும் லட்சங்களில் தான் இருக்கிறாங்க. இந்தியாவோட டோட்டல் இன்கம் எவ்வளோ, அதில் எத்தனை பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அதில் எத்தனை பேர்த்துக்கிட்ட வெல்த் இருக்குது, எத்தனை பேர் சேவிங்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமா. அடுத்தது நமக்கு ஈக்குவலான பாப்புலேஷனில் இருக்க சைனா கிட்ட நம்ம போவோம். சைனாவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட பர் கேபிட்டா இன்கம்ங்கிறது ஒரு மாதத்திற்கு ஒரு மனுஷனுக்கு 10 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க. நம்ம ஊரில் இந்த லெஸ் தென் 1% சொன்னோமா, அந்த பர்சன்டேஜில் இருக்கிறவங்களும் அந்த ஊரில் இருக்க ஏழையும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்காங்க. அவங்களோட இவங்க ஈக்குவலாக இருக்காங்கிற மாதிரி இருக்குது. ஏன் சைனாவில் இவ்வளோ க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் சொல்லலாம் இந்தியாவில் கரப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, கருப்பு பணம் அதிகமாக சேமித்து வச்சுருக்காங்க, அதனால தான் இந்தியா டவுனாக இருக்குது, சைனாவில் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைனாலேயும் நம்ம ஊரில் இருக்க மாதிரியே 1% ஆஃப் த பாப்புலேஷன் கிட்ட மட்டும்தான் அதிகப்படியான சொத்து இருக்குது. அதே மாதிரி 50% நமக்கு ஈக்குவலாக 50% ஆன பீப்புளும் புவராக தான் இருக்காங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 30% மிடில் கிளாஸாக இருக்கிறாங்க. மீதி இருக்க 10% தான் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ், ஒரு பணக்காரங்க அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க. நம்மளை மாதிரியும் அங்கேயும் இன்ஈக்குவலாக தான் வெல்த் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. பாதி பாப்புலேஷனுக்கு மேலே போராக தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா. பட் அவங்களோட பர் கேபிட்டா மட்டும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி. அவங்கள அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது லிட்டராக இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்மளோட அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 40 கோடி பேர். அங்களோட அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 5 கோடி பேர். இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா சைனாவோட டோட்டல் பாப்புலேஷன் 141 கோடி பேர். நம்மளை விட 1 கோடி பேர் அங்கே கம்மி. அவங்களோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 80 கோடி பேர். நம்மளோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி எவ்வளோ 56 கோடி பேர். ஸோ இதுலேயே மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா. அடுத்து அங்கே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் அண்டு வயசானவங்க இவங்களை சேர்த்துக்கிட்டா பேலன்ஸ் இருக்க 45 கோடி பேர். இப்போது அவங்கள அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 5 கோடி பேர் இருக்காங்க. அதில் தான் இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வருவாங்க, அப்புறம் வேலை கிடைக்காம இருக்கிறவங்க, வேலை தேடுறவங்க, இவங்க எல்லாருமே அடங்குவாங்க. அதில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 கோடி பேர் மட்டும்தான். நம்மளோட பாப்புலேஷனில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 40 கோடி பேர் இருக்காங்க. ஸோ இந்தியாவோட க்ரோத் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணமே இங்கே லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அங்கே 80 கோடி பேர் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே நிறைய இருக்குது. ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இல்லவே இல்லை. இதற்கான காரணமாக என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். கவர்மெண்ட்டோட லேக் ஆஃப் நாலேஜ் அண்ட் அவங்களோட லேக் ஆஃப் பாலிசிஸ் தான். இன்னொன்று நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸாக நம்ம பிரிஞ்சிருக்கோம். இப்போ கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா ஒரு ஸ்கீமை எல்லா டைம்லையும் அமல்படுத்த முடியாது, எல்லா பக்கம் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி அமௌண்ட் கொடுக்க முடியாது. அதே போல் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சாலும் அவ்வளோ ஈஸியாக ஒரு பாலிசிஸை கொண்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிட முடியாது. இப்போ தமிழ்நாடு பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, நிறைய பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக நிறைய பேர் இருப்பாங்க. இப்போது நம்ம ஒரு டேக்ஸை கொண்டு போய் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கட்டுறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, வீக்காக இருக்க ஸ்டேட் எல்லாம் பார்த்து அங்கே ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல கரப்ஷன் இதெல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோவும் க்ரோத் ஆகலை. இப்போ நம்மளோட க்ரோத்துமே ப்ராப்பராக இருக்காது, அவங்களுக்குமே ஒரு க்ரோத் இருக்காது. ஸோ இது அப்படியே ஒரு ஸ்டாக்னண்ட்டான நிலைமையிலேயே இருக்கிறதுலையே அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கும். மீதி எல்லா கண்ட்ரியும் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கெலாம் நிறையா எப்படி க்ரோத் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமாக யோசிப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் இந்த ஓட் பாலிட்டிக்ஸ்க்காக மக்களோட ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கல்ச்சுரல் பேஸ்டாக ஒரு பிரிட்டிஷ்காரன் எப்படி நம்மளை பிரித்து ஆண்டுட்டு இருந்தானோ அதே மாதிரி நம்மளையும் இப்போ பிரித்து ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்க லாபத்துக்காக ஒரு பாலிசியை கொண்டு வராங்களே தவிர ஒரு எக்கனாமிக்கலாக எந்த விதமான ஒரு பாலிசியும் ஒரு டெவலப்மெண்ட்டும் கொண்டு வரலை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஆனால் நிறைய பேர் சொல்லலாம், நாங்கள் இந்த கவர்மெண்ட்டில் இவ்வளோ ஸ்கீம் கொண்டு வந்தோம், உங்கள் கவர்மெண்ட்டில் எவ்வளோ கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி மாறி சண்டை போட்டுக்கிறாங்களே தவிர இந்த 40 கோடி பேர் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு 10 கோடி பேர் அடுத்த வேலைக்கு வந்தாங்கன்னா நம்மளோட ஜிடிபி எவ்வளோ க்ரோத் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய இன்வெஸ்டர்ஸை கொண்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்ம கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. பட் இதை சொன்னால் நீங்கள் இதை பண்ணீங்களா, நீங்கள் அதை பண்ணீங்களான்னு சொல்லி நம்மகிட்டே சண்டைக்கு வராங்க. ஸோ இந்தியாவோட 140 கோடி பேரில் வெறும் 40 கோடி பேர் வேலை செஞ்சு இந்த 100 கோடி பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிறது சாதாரணமான காரியமே இல்லை. இதில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 40 கோடி பேருக்கு
அறிவு இருக்காது, அதாவது அவங்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய தகுதி இருக்காது, அவங்க வந்து எஜுகேட்டடாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்க பேச்சு கேட்காதீங்க. அது வந்து ஒரு உண்மையான தகவல் கிடையாது. 100 பேர் இருக்கிற இடத்துல வந்து வெறும் 10 ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் மட்டும்தான் அதற்கு வந்து நமக்கு திறமை தேவை. 100 பேர் இருக்கிற இடத்துல 100 பேருக்கும் ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து திறமை தேவைப்படாது. வெறும் 10 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற இடத்துல 100 பேர் நம்ம போட்டி போட்டுருக்கனால மட்டும்தான் நம்ம இவ்வளோ காம்படிஷனாக இருக்கும். நம்ம எவ்வளோ தகுதியாக இருந்தாலுமே நமக்கு உண்டான அங்கீகாரம் வந்து கிடைக்காம இருக்கிறது காரணமே. ஸோ இங்கே பிரச்சனை வந்து எஜுகேஷன் இல்லாமல் இருக்கிறதோ லேக் ஆஃப் நாலேஜோ கிடையாது. இங்கே இருக்க மெயின் பிரச்சனையே வந்து லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கவர்மெண்ட் கிட்ட கேட்டு வாங்குறது தான் நம்மளோட கடமை. அதுக்கு தான் வந்து எல்லாருமே வந்து டெமோக்ரஸியில் பங்கேற்றுக்கணும். இதையும் சொல்கிறேன்னா இந்தியாவில் பாதி பேர் வந்து ஓட் போடவே போகிறது கிடையாது. மீதி இருக்கவங்க காசு வாங்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச இதில் வந்து ஓட்டு போடுறது. ஸோ இதை தவிர்த்துக்கிட்டு நமக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை கேட்டு வாங்குறது தான் நம்மளோட முதல் நோக்கமாக இருக்கணும். இப்போ நம்ம ஊர்லேயே வந்து நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம கவர்மெண்ட் தான் கிரியேட் பண்ணி தரணும். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காமல் ஓட் பாலிட்டிக்ஸ்னால வந்து நம்மளை வந்து பிரித்து ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது கேஸ்டாக இருக்கலாம், ரிலீஜனாக இருக்கலாம். இதனால நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன தேவைங்கிறது வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட சொல்ல முடியும். ஸோ நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம வந்து கேட்டு வாங்கிக்க முடியும். நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும்தான் நமக்கு உண்டான க்ரோத் இருக்கும். நம்மளோட க்ரோத் இருந்தால் மட்டும்தான் இந்தியாவோட க்ரோத் இருக்கும். இந்தியா க்ரோத் ஆனால் தான் நமக்கு நல்லது. ஸோ எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நமக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை கேட்டு கவர்மெண்ட் கிட்ட போராடுங்க. நன்றி.